ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேக்கை பொறுத்த வரைக்கும் எக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். ஆக்சுவலி என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை. ஸோ அதனால் நான் கையில் இருக்கிற பீட்டர் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப பீட் பண்ணணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கையில் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பீட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சுகர் பவுடர், நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் எக் இருக்கிறதுனால உங்களால் டேஸ்ட் பார்க்க முடியாது. சப்போஸ் உங்களால் டேஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்னா டேஸ்ட் பாருங்கள், அதில் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த கட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடையிட்டும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி அந்த மேலே ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் மறுபடியும் சுகர் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்சி கேக் மாதிரி வரும். ஸோ அது இல்லை. ஸோ அது நான் வாங்கணும். ஸோ வாங்கினதுக்கப்புறமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். ஏன்னா கேக்னாவே அந்த மாதிரி பீட்டரில் வச்சு தான் பீட் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்மளோட ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்ச் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜூஸ், பைனாப்பிள் போட்டுக்கலாம், வாட்டர்மெலன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் போட்டு நல்லா ஒரு 2-3 ஷேக் கொடுத்து நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அது மேலே ஒரு பபுள்ஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது கரெக்டான ஸ்டேஜ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ஒரு 250 கிராம் அப்படி மைதா போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஜோராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு அந்த 250 கிராம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கல, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மாவு போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அந்த ஆரஞ்சு கலர் வரணுன்றதுக்காக நான் லைட்டாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சப்போஸ் இப்போவும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், மாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அதுக்கப்புறமா இது ஆல்மண்ட் அண்டு கேஷ்யூ நட்ஸ் குட்டிஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த சீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பம்கின் சீட், வாட்டர்மெலன் சீட், எனிதிங், பிஸ்தா, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இதில் தான் நான் கேக் பேட்டர் இது பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த கேக் பேட்டரை போட்டுக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போது எப்படி இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இதுதான் கரெக்டாக. ஸோ இதை நல்லா இதில் போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். கேப் எங்கேயும் இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க பவுல் ஸோ இப்போது அதை அதுக்குள்ளே வச்சலாம். ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன். ஸோ நான் கேஸோட ஸ்டாண்டே வச்சுக்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா அது கீழே நல்ல மணல், அப்படி இல்லைன்னா கல் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அது மேலே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பேட்டரை தூக்கி நான் அதில் வைக்கிறேன். ரொம்ப கனமாக இருக்கணும் பாத்திரம், அடிக்கான பாத்திரம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மேலே மூடி போட்டு அது மேலே வெயிட்டாக ஏதாச்சும் ஒன்று வச்சுடுங்க. நான் ஒரு வாளி இருக்குது, அந்த வாளியை தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அது வச்ச ஒரு மினிமம் 45-50 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு மினிமம் 1 hour ஆகுது. அதனால இப்படி வச்சு ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறமா சைட்லலாம் எடுத்து விட்டுருங்க, ஈஸியாக வரும். பொறுமையாகவே எடுத்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எடுத்துவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கேக் ரெடி.
அந்த கலர் அந்த பாட்டம் லேயர் வந்துட்டு சேம் இந்த லேயர் என்னோடய ஃபேவரெட் ஆக்சுவலி. அந்த லேயர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு.